வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். கிராமப்புறங்களில் மக்கள் மருந்தகங்களை தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் நடத்துவது குறித்த கருத்தரங்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று பிரிட்டன் செல்கிறார். ஹஜ் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்தியா சவுதி அரேபியா இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தேசிய பார்வையற்றோருக்கான டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் இன்று கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் தங்களது கருத்துக்களை இந்நிகழ்ச்சியின் போது பகிர்ந்து கொள்கின்றனர். மத்திய அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் போது பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு உரிய பயனாளிகளும் திட்டத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டு நாடு முழுவதிலும் நடைபெற்று வருகிறது. குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காந்திநகர் செல்கிறார். 3 நாள் பயணமாக அங்கு செல்லும் பிரதமர் நாளை பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசவுள்ளார். பின்னர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் அவர் சந்திக்கவுள்ளார். உலக வர்த்தக கண்காட்சியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். புதன்கிழமையன்று நடைபெறும் விழாவில் சர்வதேச வர்த்தக மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் தொழிலதிபர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் 34 நட்பு நாடுகள் மற்றும் 16 சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறை கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற அகில இந்திய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய பிரதமர் மக்களின் கண்ணியம் மற்றும் நீதிக்கு முக்கியத்துவம் அளித்து புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கிராமங்களில் உள்ள மக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் நல்லுறவை ஏற்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரபிக்கடல் பகுதியில் வணிக கப்பல்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்படுவதை தடுக்க இந்திய கடற்படை மேற்கொண்ட தீரமிக்க நடவடிக்கைகளுக்கு பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்தார். சந்திரயான் 3 மற்றும் ஆதித்யா L1 விண்வெளி திட்டங்கள் இந்திய விஞ்ஞானிகளின் திறமைக்கு சான்றாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். காவல்துறை மாநாட்டில் உள்நாட்டு பாதுகாப்பு, இணையதள குற்றங்களை தடுத்தல், தீவிரவாதம் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்தை ஒடுக்குவது, சிறைத்துறை சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு காவல்துறை விருதுகளையும் பிரதமர் வழங்கினார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். பிரதமரின் மக்கள் மருந்தகங்களை கிராமப்புறங்களில் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் மூலம் நடத்துவது குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இக்கருத்தரங்கில் மாநிலங்களின் கூட்டுறவுத்துறை செயலர்கள், கூடுதல் செயலர்கள், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்கள் மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மக்கள் மருந்தகங்களுக்கான உரிமங்களை வழங்குவது குறித்தும் இத்திட்டத்தை கிராமப்புறங்களில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்தும் இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று பிரிட்டன் செல்கிறார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட குழுவும் அவருடன் செல்கிறது. பிரிட்டனின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கிராண்ட் ஷாப்ஸ் உடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுக்களில் அவர் பங்கேற்கிறார். அந்நாட்டு பிரதமர் திரு ரிஷி சுனக்கையும் சந்தித்து சர்வதேச பாதுகாப்பு மற்றும் தொழிலக ஒத்துழைப்பு குறித்தும் திரு ராஜ்நாத் சிங் பேச்சு நடத்தவுள்ளார். ககன்யான் விண்வெளி பயண திட்டம் 2025 மேற்கொள்ளப்படும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தில் 3 விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயர சுற்றுப்பாதையில் 3 நாட்கள் தங்கியிருந்து கடல்சார் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கான பணிகள் இவ்வாண்டு முழுவதும் மேற்கொள்ளப்படும் என்றும் இதற்காக பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொள்ள இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
ககன்யான் விண்வெளி பயணத்தை தொடங்கும் முன் சோதனை அடிப்படையில் வாயுமித்ரா என்ற ரோபோ அனுப்பப்பட்டு விண்கற்களின் நகர்வு குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவும் சவுதி அரேபியாவும் நடப்பாண்டு ஹஜ் பயணத்திற்கான இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. 2 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி, சவுதி அரேபியாவின் ஹஜ் துறை அமைச்சர் திரு தௌஃபீக் பின் அல் ரபியா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரனும் உடனிருந்தார். ஹஜ் பயணத்தில் பெண்களுடன் பாதுகாப்பிற்காக ஆண்கள் அழைத்துச் செல்வது குறித்து இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. யாத்ரீகர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் இதில் இடம்பெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்திய ஹஜ் யாத்ரீகர்கள் சிரமமின்றி தங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கிறது. இந்த சந்திப்புக்கு பின் திருமதி ஸ்மிருதி இரானி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா மேற்கொண்டுள்ள மின்னணு தகவல் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு சவுதி அரேபியா பாராட்டு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை இந்த யாத்திரை சென்றடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் முத்ரா திட்டத்தில் கடனுதவி பெற்ற பயனாளிகள் இந்த திட்டம் தங்களின் தொழில் முதலீட்டுக்கு உதவிகரமாக இருந்ததாக தெரிவித்தனர். ஆயில் மில்லில் கூலி தொழில வேலை பார்த்தேன். நானே சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மித்ரா ஸ்கீம்னு ஒரு திட்டம் எனக்கு தெரிய வந்தது. பரோடா பேங்க்கு போனேன். அங்கே போனதில் எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஆயில் மில் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்தேன், எனக்கு திருப்பி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்கீம் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்குவேன் அப்படின்னு போய் கேட்டேன். அதுக்கேற்றாப்புல எவ்வளோ ஜங்ஷன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி 5 lakhs கேட்டேன். 5 lakhs கேட்டதில் நேற்று போய் கேட்டதுக்கு இன்றைக்கி ஜங்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே தரைவழி சாலை போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் இலங்கை ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் மன்னார் வளைகுடா பகுதியில் பாலம் அமைத்து தரைவழி போக்குவரத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை இலங்கை அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு ரணில் விக்ரமசிங்கே கூறினார். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களிலும் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். தேசிய பார்வையற்றோருக்கான 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் இன்று கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தொடங்குகிறது. நாடு முழுவதிலும் இருந்து 16 அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மத்திய பிரதேசம், குஜராத், சண்டிகர், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அணிகள் பங்கேற்கின்றன. மகளிர் 2020 இரண்டாவது கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 130 ரன் எடுத்தது. 131 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 19 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் எடுத்தது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றியை பதிவு செய்து சமநிலையில் உள்ளன. நாளை நடைபெறும் 3வது மற்றும் இறுதி போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். கிராமப்புறங்களில் மக்கள் மருந்தகங்களை தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் நடத்துவது குறித்த கருத்தரங்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று பிரிட்டன் செல்கிறார். ஹஜ் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்தியா, சவுதி அரேபியா இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தேசிய பார்வையற்றோருக்கான 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் இன்று கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.